ஹாய், இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம். சாம்பார் சாதம் வந்துட்டு ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுள்ள துவரம் பருப்பு எடுத்து நல்லா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 1/2 கிலோ அரிசியும் நம்ம நல்லா ஊற வச்சு அதோட ஆட் பண்ணி ஒரு 3 to 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, சீரகம், வெங்காயம், காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக தக்காளி, நம்ம வீட்டில் தேவையான காய்கறிகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே போட்டுக்கலாம். பீன்ஸ், கேரட்டு, உருளைக்கிழங்கு, வேணால் கத்திரிக்காயும் நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது எல்லாமே நல்லா நம்ம ஆட் பண்ணி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம கன்சீவாக இருக்கும்போது சாம்பார் சாதம் சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம், நம்ம சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக புளியும் கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு முருங்கைக்காய் ஃபுல்லாக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதோட பல்ப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் குக்கரில். இப்போ வந்துட்டு நம்ம இந்த வேக வச்சுருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே நம்ம இதில் நல்லா ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு எடுத்துக்க போகிறோம். திரும்ப ஒரு பேன்